ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிக்கலாம். பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். இதுதான் அந்த சைட்டோட லிங்க்கு. நீங்கள் மற்ற சைட்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் இந்த சைட்டில் நீங்கள் இப்போ பொருட்கள் வாங்கிக்கலாம். பொருட்கள் எல்லாமே குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்குறேன். சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சாஃப்டான சப்பாத்தி. அதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா, கொஞ்சம் காய்ச்சின பால், வெதுவெதுப்பான தண்ணி, கொஞ்சம் ஆயில், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம காய்ச்சி ஆற வச்சின பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பம் இருந்தால் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் ஆயில் எப்பவுமே ஆட் பண்ணி தான் செய்கிறது. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா திரட்டியாச்சு. ஒரு 5 to 10 minutes இது மாதிரி கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகிடும். ஓகே, இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு கமத்தி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சப்பாத்தி வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பிக்கும்போது அழகாக சூப்பராக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.